Hello guys, welcome to Badass. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா Origin of Seven Spellblades Season 1 Episode 3 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சால்வடோரின் கேரக்டரோட பவர் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற சில விஷயங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Origin of Seven Spellblades Season 1 Episode 3. சைரஸ் வந்து நம்ம ஹீரோ போற வழியை மறைக்கிறான். சால்வடோரியா அந்த இடத்துக்கு வந்துருதா பீட் வெப்பனை மட்டும் இருக்காதா அதை காரணமா காட்டிதான் அவங்க நம்மள அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க என்னோட பிரேஸ் சைரஸ் அப்படின்னு சொல்லுவான். சாக்கிபஸ் சால்வடோரி உனக்கு எவ்வளவு இருந்தாலும் பார்த்தாதுன்னு சொல்லுவான். அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாதான் சொல்லியிருக்கல அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. டக்குனு ஸ்கெலிட்டன் பெரிய மான்ஸ்டர் வர வைக்கிறேன். சால்வடோரி மேஜிக் யூஸ் பண்ணுவா. வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வருது. இது என்ன சமனிங் மேஜிக்கா அப்படின்னு சொல்லி பீட் பார்க்கவும் இல்ல சால்வடோரி அந்த மான்ஸ்டருக்கு பெர்த்த கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சால்வடோரி ஒரு மான்ஸ்டர் பிறக்க வச்சிருக்கா. இதான் நமக்கான சான்ஸ் நம்ம ஹீரோ டீம் ஓடுறாங்க. தப்பிக்க முடியாதுன்னு சைரஸ் அவங்கள தடுக்கிறான். கவலைப்படாதீங்க கைஸ் அப்படின்னு சொல்லி நான் இப்ப அந்த இடத்துக்கு வரேன். சால்வடோரி மான்ஸ்டர் தடுக்க முடியலங்கிறதுனால சைரஸ் அதுல கான்சென்ட்ரேட் பண்றா. நான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றேன். கண்டிப்பா அவங்க கவனிக்க மாட்டாங்க. நீங்க அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஓடிடுது அப்படின்னு நான் சொல்றேன். உன்னோட வயிற்றுல இருந்து அடுத்து எந்த கேவலமான மான்ஸ்டர் பறக்க போதுன்னு சைரஸ் கேட்கவும் இந்த கேவலமான ஸ்கெலிட்டனுக்கு நீ எந்த மான்ஸ்டர் கொண்டா அப்படின்னு அவ கேட்கறா. இந்த இடத்துல தான் என் ஸ்டோரி முடிய போதா அப்படின்னு நானா போகவும் நானா இல்லை என்ன சொன்னா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அவ்வளவு ஃபாலோ பண்ணி போறான். நானும் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு போறதுக்கு பெரிய லெவல் ஃபைனலுக்கு யூஸ் பண்ணி சால்வடோரி சைரஸ் யாரோ தடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எப்படி பேங்க் கொடுத்தாதீங்கன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் பனிஷ் பண்ணாம விட மாட்டேன். கவலைப்படாதீங்க பசங்களா. நான் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆல்வின் காட்ஃப்ரே 5th இயர். இனிமே நீங்க சேஃப் தான் அப்படின்னு நம்ம சொல்றான். என்ன சால்வடோரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ என்னோட பேரு கார்லோஸ் பெட்லோ 5th இயர் ஸ்டூடெண்ட் கவுன்சில சேர்ந்தவன். இனிமே நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நிக்கிறா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் வந்ததுனால இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணாம இப்ப தனித்தனியா போயிருக்காங்க. லண்டன்ல 2 பேரும் எப்பவும் இவ்வளவு தூரம் தான் வெளியே வர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயரை பார்க்க வந்திருப்பாங்க நினைக்கிறேன். பட் இனிமே கவலைப்படாதீங்க நாங்க சேஃப்டியா வெளியே கொண்டு போனோம் அப்படின்னு வெளியே விட்டுருந்தாங்க. நீ அந்த என்ன பண்ண இருக்கா தனியா எழுதி தெளி வந்த உன் ஸ்டோரி முடிய போதுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறா. அந்த ஃபைட்ல இன்வால்வ் ஆகுது சாவதுக்கு ஈக்குவல் தெரியும். தெரிஞ்சே நீ சூசைட் பண்ண போயிருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம இதை பேசி தீர்த்துக்கலாம். நானாவை என்ன சொல்றான்னு கேட்போமே அப்படின்னு மிஷெல்லா வந்து சொல்லவும் சரி நீ எல்லாரும் நானாவ கிட்ட கேட்கறாங்க. இவர் சொன்னது நம்ம உண்மைதான். நான் சூசைட் பண்ணதான் போனேன். நான் பார்ல இறந்துட்டேன்னா இங்க நடக்கிற எல்லாமே எனக்கு கனவு மாதிரி தான் தெரியல. எல்லாம் ரியலானே எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு வாழ்றதே பிடிக்கல. எங்களோட எதிரி நாடு ஹியோஷிஹிமா சோமா 50,000 men வந்தாங்க. 200 சோல்ஜர்ஸோட தலைமையில நான் அவங்க கூட ஃபைட் பண்ண என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றேன். அதுல கண்டிப்பா எல்லாரையும் கொண்டுட்டே போறேன். நான் கூட்டிட்டு வந்து எல்லாருமே இறங்கி சேர்த்தாங்க. கமாண்டர் உங்க தலையெடுக்க தான் வந்திருக்கேன். நான் பார்க்குவோம் ஒரு சோல்ஜர் டக்குனு வந்து நானாவை தடுக்கிறேன். டாடா கட்டிட்டே கமாண்டரை நோக்கி போக்குவோம். செட்டி வாங்கன்னு கமாண்டர் சொல்றாங்க. ஒத்திய தடுக்கிறதுக்கு இத்தனை பேரா அப்படின்னு சொல்லி நானாவை கேட்கவும் சின்ன பொண்ணு இந்த இடத்துல ஒன்று கேண்டி கிடைக்காது உனக்கு என்னதான் வேணும்னு கேட்கவும் உங்க பையன் யாக சொன்னதா உங்க பிளான்ல ஸ்டாண்டஸ்ட் மெம்பர்னு கேள்விப்பட்டேன். நான் அவன் கூட ஃபைட் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு நானாவை சொன்னா அவன் யாருன்னே தெரியாம தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை கொண்டு போட்டியா அதுதான் என் பையன் சொல்லவும் ஸ்டாண்டஸ்ட் மெம்பர் கூட ஃபைட் பண்ணலான்னு வந்தா அவனை அவ்வளோ ஈஸியில கொண்டு உடனே நானாவுக்கு அது வருத்தமா இருக்கு. என்னன்னு கூட நான் தெரிஞ்சுக்கிற விரும்பல பொண்ணுன்னு சொல்லவும் நானாவும் செத்தரலாம் அப்படின்னு ரெடி ஆகுறேன். அப்பதான் மெக்ஃபார்லேன் வந்து காப்பாற்றுறான். இந்த ஃபைட்ல நியாயமே இல்ல. அது போக நானா யங் மேடிஸா நான் ரெக்ரூட் பண்றேன். ஹே பொண்ணு மேஜிக்கோட மிஸ்ட்ரிஸ் நீ அன்சால்வ் பண்ண தயாரா அப்படின்னு சொல்லி மெக்ஃபார்லேன் வந்து கிம்பர்லி அகாடமில வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு நானா கிட்ட சொல்லியிருப்பான். அதனாலதான் நான் இங்க வந்தேன். கனவு நிறைவேணுங்கிறது தான் என் ஆசை. ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃபைட் பண்ணக்கூடாது. மியூச்சுவல் லவ்ல ஒரு ஸ்பாட வச்சு ஃபைட் பண்ணணும். எங்க ஊர்ல அதை ஷியவாசின்னு சொல்லுவாங்க. நானா சொல்லுவோம் நீ அட்மையர் பண்ற ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு பர்சன் நீ ஃபைட் பண்ணி கொள்ளணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் ஒரு வாரியரா ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் கூட பேட்டில் ஃபீல்ட்ல ஃபைட் பண்ணி சாகணுங்கிறது தான் என் ஆசை. ஆலிவர் அன்னைக்கு உன் கூட நான் ஃபைட் பண்ணும்போது தான் அந்த ஷியவாசிவை ஃபீல் பண்ண. ஆனா நீ திரும்ப என் கூட ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன ரிஜெக்ட் பண்ணது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நானா வாழற புரிஞ்சு போச்சு. நானா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன் நீ அதை ரிஜெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டி சொல்லுவோம். இன்னும் இதை பியர்டாக்காத நம்ம ஹீரோ சொல்றான். கேட்டி சொல்றது கரெக்ட் தான் நினைக்கிறேன். லவ் பண்றது ஒரு பர்சன் ஒரு ஸ்பாடாங்கிறது முக்கியம் இல்ல அப்படின்னு நானா சொல்லுவோம். இவர் கொடுத்து வச்சாப்பான்னு மத்தவங்க கலாய்க்கிறாங்க. நீங்க 2 பேருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபைட் பண்ணி ஒருத்தர் சாவடிக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல. நான் நார்மல் ஃபைட்டிங் பண்றீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்ல நான் கத்துக்கிட்ட எல்லாமே கில்லிங் டெக்னிக்ஸ் தான். சாகர வரைக்கும் ஃபைட் பண்ணாதான் நான் சீரியஸா ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு நானா சொல்றேன். சொல்ல வரது புரியுது. ஆனா நானா நீயே தான் சொன்ன நீ லவ் பண்றது ஒரு பர்சனா ஸ்பாடாங்கிறது முக்கியம் இல்லன்னு. அப்ப நீ ஒரு பர்சனை லவ் பண்ணக்கூடாது. ஹாலிவுட் தான் அந்த பர்சன். அவன் மேலவா லவ் செலுத்த வாருக்கு பதிலா இனிமே நீ அவனை பார்க்க ஆரம்பி. நீ இனிமே எப்படி வாழணுங்கிறதுக்கு நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி பீட் சொல்றேன். நீ சூசைட் பண்ணிக்கிற மாட்டேன் ப்ராமிஸ் பண்ண. உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்பாட யூஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருந்தேன். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இந்த பிளேஸ்ல நீ எப்படி வாழ்றதுன்னு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கத்து கொடுங்க சரியா அப்படின்னு நானும் சொல்லுவோம். எங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நான் இருந்தா அப்படின்னு மத்த எல்லாருமே சொல்றாங்க. ஆலிவர் நானா ஒரு தடவை ஃபைட் பண்ணுவோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கான டெஸ்டினி யாருன்னு அப்படின்னு மிஷேல் நினைக்கிறேன். ஹலோ காய்ஸ் அப்படின்னு சொல்லி நானா வரா. ஒரு வழியா நீ நார்மல் ஆயிட்டிய சந்தோஷம் அப்படின்னு பீட் சொல்றா. சரி வாங்க நம்ம கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு நானா சொல்லிட்டு ஹீரோவையே பார்க்கவும் எதுக்கு எனிமே பாக்குறா நம்ம ஹீரோ கேட்கறா. மிஷேல் தானே சொன்னா ஸ்பாட்க்கு பதில் பர்சனை டைரக்டா பாக்கணும்னு அதான் நான் ஒன்ன பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவோம். நீ பண்றது அப்படின்னு ஹீரோ வைக்கப்படவும் ஏன் உனக்கு பிடிக்கலையானவா கேட்கறா. ஃப்ரீல நம்ம ஹீரோ சொல்றா. சார் இந்த மாதிரி ஒரு பையன் கூட க்ளோஸா
பண்றது inappropriate அப்படின்னு கேட்டி சொல்லுவோம். ஏட்டி வராம பண்றாப்பா அப்படின்னு சொல்லி காயம் பீட்டோ கலாய்க்கிறாங்க. நானாவுக்கு இப்ப தெரிஞ்சிருப்போம் ஸ்வாட தவிர்த்து வாழ்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குன்னு அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறார். லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கான்னு டீச்சர் கேட்குமோ மிஸ்டர் கார்லைன் ஸ்பெல் பிளேட் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குமோ. இந்த கேள்வி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்த்தது தான். ஸ்பெல் பிளேட் அப்படிங்கிறது ஒன் ஸ்டெப் ஒன் ஸ்பெல். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணா கண்டிப்பா எதிரியை தோக்கடிக்க முடியும். இந்த வேர்ல்டுல மொத்தமா 6 ஸ்பெல் பிளேட்ஸ் இருக்கு. நிறைய பேர் புது ஸ்பெல் பிளேட் டெக்னிக்கை கிரியேட் பண்ணணும் ட்ரை பண்ணி தோத்துதான் போயிருக்காங்க. சோ இப்போ அந்த வேர்ல்ட்ல இருக்கிறது 6 ஸ்பெல் பிளேட்ஸ் மட்டும் தான். யார் இந்த ஸ்பெல் பிளேட் யூசர் அவங்களோட டெக்னிக் என்ன இது யாருக்குமே தெரியக்கூடாது. அது ஒரு சீக்ரெட் அப்படிங்கிறதுனால நான் ஸ்பெல் பிளேட் யூசர் இல்லையான்னு உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஹிண்ட் ஆச்சு கொடுங்களான்னு கேட்கறாங்க. கேட்ட கேள்விகள் போதும் கிளாஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஸ்பெல் பிளேட் ஸ்ட்ராங்கஸ்டா தெரியுது. அந்த டெக்னிக்கை கத்துக்கணும் போலயே. ஹாலிவர் உனக்கு அதை பத்தி தெரியுமா? நானா கேட்கவோ தெரியாது நம்ம ஹீரோ சொல்றேன். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆண்ட்ரூ வரவும் எல்லாருமே பிகினர்ஸ் தான் கத்துக்கிறதான வந்திருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆண்ட்ரூ விடாம வம்பல் தட்டுக்குவோம். மிஷேல் உள்ள வர மெக்ஃபார்லே நீங்க இதுல தலையிடாதீங்க பிரச்சனை எனக்கும் அவனுக்கும் தான் அப்படின்னு ஆண்ட்ரூ சொல்றான். பேச்சு மட்டும் தானே இல்ல உன்ட வீச்சு ஒழுக்கமா ஆண்ட்ரூ ஃபைட்டு கூப்பிடுமோ. ஆலிவர் வெயிட் பண்ணுவான். பாஸ்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நீ அவன்கிட்ட வேணும்னே தோத்து போக போறதானே. நீ ஈஸியில தோத்து போக கூடாது. எனக்கு அதுல வெறும் போடல அப்படின்னு நானா சொல்றா. என்ன ஃபுல் ஸ்ட்ரென்த் காட்டல நான் தகுதி இல்லாதவன் நீ நினைக்கிறல்ல அப்படின்னு ஆண்ட்ரூ கேட்கறான். சண்டைய நேரத்துல அப்படின்னு டீச்சர் வந்து தடுத்து விடுறாரு. ஆண்ட்ரூ ஃபேமிலி என் ஃபேமிலியும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. வயசுல இருந்து அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணுவாங்க. ஆண்ட்ரூ பெருசா அதுவும் சாதிக்கலன்றதுனால அவன் ஃபேமிலியில அவனுக்கு மரியாதை இல்ல. ஸ்ட்ராங் அண்ட் ப்ரூவ் பண்ணதான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு மிஷேல் சொல்லுவோம். நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டவன் நம்ம ஹீரோ கேட்கறான். உன் எந்த தப்பும் இல்ல. அது போக நீ எப்படி கேட்டாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு மிஷேல் சொன்னா. பிரச்சனை அப்படின்னு பீட் ஓடி வரா. நீங்க இந்த ட்ரோலை அசாசினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டி வந்து ஒரு டீச்சரை போய் தடுத்துட்டு ஏன் கேரக்டர் அவளுக்கு முதல்ல நீ யாருன்னு கேட்குவாங்க. ஃபர்ஸ்ட் இயர் கேட்டி ஆல்டான்னு சொல்லுவோம். ஓ ஆல்டோவா ஃபேமிலி எப்படிதான் அனிமல் ப்ரொடக்ஷன் போராடிட்டு இருப்பாங்கன்னு அவர் சொல்லுவோம். ட்ரோல் ஒரு சாதுவான உயிரினம் அதை கொள்ளாதீங்க தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டி சொல்றா. பரவாயில்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தல உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு சொல்லி புரியல. நாம டிசிப்ளின் பண்ணணுமே அப்படின்னு எலக்ட்ரிக் ஷாக் அவளுக்கு கொடுக்குறாரு. எஸ் கிரன்பல் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து முறைக்கிறான். அவனை அவளை அட்டாக் பண்ணல ஜஸ்ட் டிசிப்ளின் பண்ண அப்படின்னு சொல்றான். அந்த ட்ரோல் ஒரு அசாசினேஷனை ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றா. இப்ப கார்லண்ட் போய் அந்த இடத்துக்கு வராரு. இந்த ட்ரோலை மேஜிக் யூஸ் பண்ணி யாரோ கண்ட்ரோல் பண்ணி தான் அட்டாக் பண்ண வச்சிருக்காங்கன்னு ஒரு சஸ்பிஷன் இருக்கு. ட்ரோல் தான் நமக்கு இருக்கிற வர எவிடன்ஸ். இதை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. மீறி கொண்டா இதே ஒரு கேஸா போட்டுருவாங்க. பிரின்சிபல் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க இதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு காட்டு மிராண்டின்னு உங்களுக்கு ஒரு நாள் புரியணும் அப்படின்னு ஆரியா சொல்லுவோம். அது சாதுவான கிரீச்சர் தான் அப்படின்னு கேட்டி சொல்றா. என்னோட பேர் வேற அமெரிக்கன் ஒரு டெமி ஹியூமன் அட்வொகேட்டா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். நான் ஒரு 4th இயர் அப்படின்னு சொல்றாரு. வேறாவை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். கேட்டி பேசிட்டு இருக்கும் போது எங்ககிட்ட ஒரு லெட்டர் வருது. பார்த்தா ஆண்ட்ரூஸ் நம்ம ஹீரோ நானாவை டோலுக்கு கூப்பிட்டுதா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிக்கிட்டு நான் முதலே சொன்ன மாதிரி தான் நிறைய டீடைல்ஸ் இருக்குங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இம்பார்ட்டன்டான டீடைல்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுல ஒரு ஹிடன் டீடைலா கொடுத்த விஷயம் என்னன்னா எந்த கேள்வி கேட்டாலுமே நம்ம ஹீரோக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்பெல் பிளேட பத்தி கேட்கும்போது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.